ரொம்ப ரீசெண்டாக 2-3 நாட்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பு சந்திக்கிறாரு. அப்போ 2026 தேர்தல் எப்படி இருக்கும், யாரோட கூட்டணி, பாஜகவோட கூட்டணியான்னு நேரடியாகவே செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேர்தல் நேரத்தில் அதை இன்னும் 6 மாதத்துக்கு பிறகு அதை முடிவு பண்ணலாம், இப்போ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். இது விவாதமாகுது. ஏன் ஆகுது அப்படின்னா, இதற்கு முன்பெல்லாம் செய்தியாளர் பேச்சு திரு எடப்பாடி செய்தியாளர்கள் சந்திக்கும் போது எல்லா நேரங்கள்லையுமே ரொம்ப திட்டவட்டமாக மறுத்திருப்பார். பாஜக சம்மந்தமாக எதை பேசினாலும், கூட்டணி சம்மந்தமாக எது சொன்னாலுமே அவங்களோட கூட்டணி கிடையாது, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைன்னா திரு ஜெயக்குமார்லாம் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கார். இந்த அளவுக்கு அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போகிறதா, அதிமுக பாஜகவோட இணைஞ்சு போகிறாங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? நீங்கள் சொல்கிறீங்க இது ஒன்றும் தவறே இல்லை. எங்கள் தலைவர் அம்மா திமுக என்ற தீய சக்தியை அள்ளிக்கு வரை அண்ணா திமுக ஓயாது. ஊடகங்களில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூட பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைப்பது என்ன தவறுன்னு கேட்கிறார். இன்னும் சொல்ல போனா நேற்று கூட என்ன தஞ்சாவூர்ல ஊடக நண்பர்கள் கேட்டார்கள். அண்ணன் செல்லூர் ராஜு அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கலாம். அவர் எப்பவுமே மதுரைக்காரர் உண்மையை சொல்லிடுவாரு, தெளிவாகவே சொல்லியிருக்கலாம். இது எதுக்கு அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு, காங்கிரஸ் திமுக கதையெல்லாம் சொல்லிட்டு, ஆமா பாஜகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு.